அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹுக்கே. அல்ஹம்துலில்லா. உள்ளம் நிம்மதியடைய என்ன வழி பார்க்கலாம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகை வாழ்க்கையானது அலுப்பமான குறுகியதோர் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் வழிகாட்டி தந்திருக்கின்றான். யார் குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே மார்க்கம் காட்டி தந்த அடிப்படையிலே வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மறுமை நாளிலே சொர்க்கத்தையும், யார் இந்த உலக வாழ்க்கை மார்க்கத்திற்கு மாற்றமாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நரகத்தையும், நரகத்தின் கடுமையான வேதனையும் அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் என்ன நோக்கத்திற்காக படைத்து இருக்கானோ, எதற்காக நம்மை உலகத்திற்கு அனுப்பி இருக்கானோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றி இருக்கோமா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு மனிதன் மறுமைக்காக வாழ வேண்டும் என்றால் எப்படி வாழ வேண்டும்? அமல்களோடும் இபாதத்தோடும் தொழுகை நிலைநாட்டக்கூடியவராகவும், நோன்பு வைக்கக்கூடியவராகவும், ஜக்காத்து கொடுக்கக்கூடியவராகவும் இப்படி தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆனால் தொழுகைன்னு எடுத்துக்கோமே, கரெக்டான நேரத்துக்கு நம்ம தொழுகிறோமா? ஜும்மா நாளில் முதல்ல போய் நம்ம இருப்போமா? பிஸி பிஸி பிஸி. நீ சம்பாதிப்பது மார்க்கம் தடை செய்யலை, சம்பாரி. ஆனால் நம்முடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும்? சம்பாதிப்பது மட்டும்தான் நோக்கமா? இந்த உலகத்தில் அமல்கள் செய்து கொண்டும் பணத்தை சம்பாதித்து கொண்டும் உன் குடும்பத்தோடும் உன் உறவோடும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்துக்கொள் என்பதற்காக தான் இந்த சட்டப்பை அமைத்து கொடுத்துள்ளான். எந்த நோக்கத்திற்காக இந்த சட்டப்பை அமைத்து கொடுத்தானோ நோக்கத்தை மறந்து அந்த சட்டப் தான் வாழ்க்கை என்பது போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஓடி 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 உழைத்து கொண்டிருக்கின்றோம். கையில் காசு பணத்தோடும் அடுக்குமாடி கட்டடத்தோடும் இருந்தால் மனம் நிம்மதியாக இருக்கும். வாழ்க்கைன்னு ஓட்டிட்டு போயிடலான்னு சொல்லுவாங்க. இப்பொழுது ஓடிக்கொண்டு இருப்பவர்கள் ஓடிக்கொண்டு முடித்தவர்களிடம் கேட்டு பாருங்கள், நிம்மதியாக இருக்கீங்களா என்று. இல்லை என்று தான் சொல்வார்கள். நிம்மதி இருக்கும் இடத்தில் நாம் துளைத்து விட்டு இல்லாத இடத்தில் தான் நாம் தேடிக்கொண்டு இருக்கின்றோம். உங்கள் அமைதி எங்குள்ளது? திக்ரில்லா, அல்லாஹுடைய குர்ஆனில் உள்ளது. குர்ஆன் எடுக்கிறோமா, ஓதுறோமா, பார்க்கிறோமா? குர்ஆனோடு தொடர்பு இப்பொழுது நம்முடன் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். ஃபேஸ்புக்குன்னு வாட்ஸ்அப்புன்னு எவ்வளவு நேரத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த ஃபோனில் தான் குர்ஆனும் இருக்கிறது. ஒரு நாளைக்காவது 10 நிமிடம் இதற்காக நம்ம ஒதுக்கி இருக்கோமா? உலகத்தில் எந்த மொழியாக இருந்தாலும் அதனை புரிந்து கொண்டு நம்ம படிக்கின்றோம். உதாரணத்திற்கு ஆங்கிலத்தில் ஒவ்வொரு வேர்ட்ஸும் அதை விளங்கி கொண்டு நம்ம படிக்கின்றோம். ஆனால் குர்ஆனை சின்ன வயதிலிருந்து எப்படி படித்திருக்கின்றோம்? இப்பொழுது பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லி கொடுக்கின்றோம்? வாசிக்க மட்டும்தான் சொல்லி கொடுக்கின்றோம். ஓதினால் நன்மை, அதற்கு மாற்று கருத்து இல்லை. அர்த்தத்தை புரிந்து படித்தால்தான் அனைத்து பிரச்சனைக்கும் குர்ஆன் தீர்வு தரும். அருமருந்து குர்ஆனில் உள்ளது. அல்லாஹ் சொல்கின்றான், குதலின் நாஸ். இது உலக மக்களுக்கே நேர்வழி காட்டக்கூடியது. நாம் அதை அர்த்தம் புரிந்து ஓத வேண்டும். முழு குர்ஆனை படித்துவிட்டு யாரும் இஸ்லாத்திற்கு வரவில்லை. ஒரு சில வசனத்தை படித்துவிட்டு எவ்வளவு பேர் சாறை சாறையாக இஸ்லாத்துக்கு மாறுகிறார்கள். நாம் முஸ்லிமாக பிறந்து வளர்ந்து கொண்டு இருக்கின்றோம். எம்மிடம் எந்த மாற்றமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நாமும் மாறி பிள்ளைகளையும் மாற்றி குர்ஆனை அர்த்தம் புரிந்து ஓதுவோம். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.